ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்துட்டு Q&A வந்து நான் ரீசெண்டாக போட்டிருந்தேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போட்டிருந்தேன். அதாவது உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்கணுன்னு இருக்கோ அதை வந்துட்டு கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நிறையா பேர் ஆன்சர் இப்போ கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு சில பேர் ஒரு 2-3 பேர் மட்டும்தான் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ ரொம்ப லாங்காலாம் இருக்காது, ஷார்ட்டாக முடிஞ்சிடும். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழேயும் கேட்கலாம், இல்லை அந்த கம்யூனிட்டி போஸ்ட் கீழேயும் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒன்று வந்துட்டு ஹேர் கேர் ரொட்டீன் வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் சூப்பர் ப்ராடக்ட் எல்லாம் நல்லா ரிசல்ட் இருக்குது அது போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி ஹேர் க்ரோத் டிப்ஸும் வந்துட்டு சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டும் ஹேர் க்ரோத் டிப்ஸ் அண்ட் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன், இது வந்து போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேர்த்துக்குமே யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிம்பிள் ஏன் வருது, இந்த 2 டவுட்டு தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஹேர் கேருக்கு உண்டான அந்த டவுட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து இப்போ தான் வந்து இவ்வளோ ஹேர் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது, அதாவது பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முடி இருந்தது. இப்போ அதில் வந்து பாதி தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். அவ்வளோ முடி இருந்தது. நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது, இல்லை நம்ம இடம் மாற்றி மாற்றி இது பண்ணும்போது, தண்ணி மாற்றும்போது, இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்துட்டு ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகும். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு ஓவர் ஹேர் ஃபால் ஆச்சு. ஒயிட் ஹேர்லாம் வர ஆரம்பிச்சிது. ஓவர் ஹேர் ஃபால்னால் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1, 2, 10க்குள்ளே இந்த மாதிரி வர்றது வந்துட்டு நார்மல் ஹேர் ஃபால். ஆனால் எனக்கு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கைக்குள்ளே வைக்கலாம் அவ்வளோ ஹேர் வந்தது. இப்போது இந்த அளவு இருக்கு இல்லையா, ஸோ இந்த அளவுலாம் இருக்காது. இந்த ஒரு அளவில் பாதி, இந்த பாதி இருக்கலாம், இவ்வளோ தான் எனக்கு இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் ஹேர் ஃபால் ரொம்ப ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வேளை நம்மளுக்கு எதனா இஷ்யூ இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்கும்போது எனக்கு எந்த இஷ்யூவுமே இல்லை. பட் நானும் யூடியூப்லாம் பார்த்துட்டு ஒரு ரெமிடி ட்ரை பண்ணேன். என்னென்னா வந்து ஆமணக்கு எண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து கோகோனட் ஆயில், இதை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் ஆமணக்கு எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணால் வந்து ஹேர் க்ரோத் இருக்கும், அந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து நான் பார்த்தேன். அதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இதை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஆயில்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இன்னும் ஹேர் ஃபால் வந்து ஓவர் ஹேர் ஃபால் ஆச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹேர் ஃபால் இருந்ததோ அதை விட டபுள் மடங்கு இருந்தது. நான் இப்போ வந்து காலையில் தலை சீவுறேன் அப்படின்னா அப்போவும் எனக்கு இவ்வளோ முடி கொட்டுது அப்படின்னா, ஈவினிங் நான் தலை சீவுறேன்னா அப்போயும் எனக்கு அவ்வளோ முடி கொட்டுச்சு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேரே இல்லாமல் போயிடும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் நம்ம எனக்குன்னு வந்து ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணேன். அதில் வந்து நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன். ஒரு 60 ஹெர்ப்ஸ் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி ஒரு 500 ml 1/2 லிட்டர் போல் தான் வந்து ஆயில் வந்து காய்ச்சினேன். ஸோ காய்ச்சி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வித்தின் 1 வீக்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அந்த ஹேர் ஃபால் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுறது எல்லாமே வந்து தெரிஞ்சது. 1 மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஃபால் சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 இவ்வளோ தான் வரும், சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹேர் ஆல்ரெடி எனக்கு பிளாக் தான், இன்னும் நல்லா பிளாக்காக லாங்காக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருது. அப்புறம் எனக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்தது. ஸோ டேண்ட்ரஃபும் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ சரி நம்ம ஹேர் கேருக்குன்னே வந்துட்டு இன்னும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பூ ரெடி பண்ணேன். அப்போ வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும். இந்த பாதாம் பிசின் அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணேன். பட் பிஸ்னஸ் ஓரியன்டாக கொண்டு போகணுன்னா அந்த மாதிரி நம்மளால் கொண்டு போக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அப்படி தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒயிட் ஹேர் இந்த இடத்துல ஒரு 5 முடி இருந்தது. அது அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஆயில்ஸ் இதை வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஒயிட் ஹேர் வந்து எப்படி வந்து மாறுச்சு அப்படின்னா, பாதி முடி அப்படியே பிளாக் ஆக ஆரம்பிச்சது. நான் பாதி அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். சில இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஒயிட் ஹேர் எல்லாமே அப்படியே வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோட ஹேர் ஃபால் அண்ட் என்னோட ஹேர் க்ரோத்தை வந்து ரொம்ப ஃபாலில் இருந்த ஒரு விஷயத்த திரும்ப நான் கொண்டு வர்ற ஒரு ரீசன்னா வந்து நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில் தான். இது ப்ரொமோஷன், என் ப்ராடக்ட்டை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு கிடையவே கிடையாது.
நீங்கள் கேட்டது வந்து நான் என்ன ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ நான் வந்து இதை தான் வந்து பண்ணுறேன். ஸோ அதை தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஷாம்புவும் நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஷாம்பு தான். ஸ்பெசிஃபிக்காக ஹேர் பேக் அந்த மாதிரி போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ரெகுலராக வந்து ஆயில் அப்ளை பண்ணுவேன். எனக்கு டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப்னால டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால நான் வந்து வீக்லி ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து ஹேர் பாத் எடுத்துக்கிற மாதிரி, இல்லை 4 டைம்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி கீப் அப் பண்ணுவேன். ஹேர் க்ரோத்துக்குன்னு நான் பேக்கோ, சீரமோ, ஹேர் டோனர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. பிராண்டில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில் அண்ட் ஷாம்பு இந்த 2 மட்டும் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா பேர் வாங்கி பெட்டர் ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம பிராண்டில் ஆல் இன் ஒன் ஷாம்பு அண்ட் ஹேர் ஆயில் வாங்கி ரிசல்ட் இருக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நான் ரிவ்யூவுமே வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நிறையா பேர் ஹேர் பேக் கேட்டதுனால இப்போ ஒரு 1 மந்த்தாக வந்து நான் வந்து ஹேர் பேக்ஸ் வந்து நம்மளோட விலாக்ஸில் வந்து என்னென்ன போடணும் அப்படின்றத வந்து சொன்னேன். மெயினாக வந்து ஹேர் க்ரோத்துக்கு நம்ம வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலே அதுவே போதுமானது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கேல்ப் டைப்புக்கு ஏற்ற மாதிரி டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப்பா, ஆயிலி ஸ்கேல்ப்பா அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பு அண்ட் ஆயில் யூஸ் பண்ணணும். ஸோ இது இருந்தாலே போதும். உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத் ஆகும், ஸ்ப்ளிட் எண்ட் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும், டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி இஷ்யூலேருந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிம்பிள் ஏன் அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ பிம்பிள் அதிகமாக வர்றதுக்கு நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணியும் பிம்பிள் வருது அப்படின்னா, உங்களோட பாடியில் வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தண்ணி நிறையா குடிங்க அண்ட் ஃப்ரெஷ் ஜூஸஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறையா எடுத்துக்கோங்க. ஸ்கின் கேரை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி இருந்தும் ஸ்கின் கேர் பண்ணியும் உங்களுக்கு பிம்பிள் வருதுன்னா, இன்டேக்கில் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ அந்த இன்டேக்கை வந்து நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த 2 டவுட் வந்து அந்த Q&Aல கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டுட்டேன். எனவே வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஹேர் கேர் ரொட்டீனில் நான் ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவேன். மந்த்லி இல்லைன்னா 2 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேரை வந்து ட்ரிம் பண்ணிடுவேன். ஏன்னா ஸ்ப்ளிட் எண்ட் இருந்தது அப்படின்னாலும் ஹேர் க்ரோத் ஆகாது. அதனால் வந்து ஹேரோட எண்டில் மட்டும் லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். 2 மந்த்ஸுக்கு ஒன்ஸாவது அட்லீஸ்ட். ஸோ வந்து இது மாதிரி பண்ணுவேன். மேக்ஸிமம் என்னோட ஹேர் ரொட்டீனில் ஹேர் ஆயில் ப்ராப்பராக அப்ளை பண்ணுவேன் அண்ட் ஷாம்பு இந்த 2 தான். எதுக்கு இதை மெயினாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, நம்மளோட பிராண்டில் இருக்கக்கூடிய ஷாம்புவில் எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலுமே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் என்னோட ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆனதுக்கும் சரி, எனக்கு ஒயிட் ஹேர் வராது இருக்கிறதுக்கு மெயின் வந்து அது போய் திரும்ப வராது இருக்கிறதுக்கும் மெயின் ரீசன் இந்த ஹேர் ஆயில் அண்ட் ஷாம்பு தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ரொட்டீனாக நான் வந்து வச்சிட்ருக்கேன். என் ஹேர் ஃபால் ஆன ஹேர் அண்டு எல்லாமே திரும்ப அதே அளவுக்கு வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்னா மெயின் ரீசன் இதுதான். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச்.